ஜெப எழுப்புதல் அக்கினி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் மேற்கொண்ட வேத பகுதி பற்றின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கடைசி காலமாக இருப்பதினாலே எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகி போய் கொண்டிருக்கிறது. இதை நன்கு அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நினைப்பூட்டுதலாக நமக்கு இந்த வேத வசனத்தை சொல்லியிருக்கிறார். யார் என்ன செய்தாலும் நாம் அதை கண்டு மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது, மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். நாம் வழக்காடினோமே ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. பார்வோன் மோசேக்கு விவரமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விவரமாகவும் ஆரோனுக்கு விவரமாகவும் எழும்பி அவர்களை எப்படியாவது அழித்து போயிட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் கர்த்தர் சும்மா விடவில்லை. அதே போல மோர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்பினான். கர்த்தர் அவனையும் சும்மா விடவில்லை. நெகேமியாவுக்கு விரோதமாக சன்பல்லாத்தும் தொபியாக்களும் எழும்பினார்கள். கர்த்தர் அவர்களையும் சும்மா விடவில்லை. இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களை தேற்றுவதற்காக ஒரு வார்த்தை வருகிறது. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுவர்கள் அநேகம் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு ஒரு பிசாசின் கருவியாக யாராவது ஒரு நபர் இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க இறைவனாயிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதியை சகிக்கட்டுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எதையும் கண்டு மனம் துவண்டு போகாதபடிக்கு ஆனால் தினமும் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்திலே நிலைத்திருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபைகளில் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துக்கு இந்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாட்களிலே யார் என்ன பண்ணாலும் நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் எங்களுடைய ரட்சிப்பின் பாதையில் நாங்கள் உறுதியாக நிலைத்திருந்து மக்காய் சாட்சியாக ஜீவிக்க, மக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிதாவுக்குமான் பரிசுத்த ஆவியாகிட்டு தேவனமே ஆசீர்வதிப்பதாக. இந்த புதிய ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியம் மதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.